பணத்தின் விதிகள். விதி 18. மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பொறாமை கொள்ளாதே. மற்றவங்க கிட்ட நிறைய பணமோ, பொருளோ, செல்வமோ, திறமைகளோ, அறிவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பணக்காரங்களாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு ரிச்சர்ட் டெம்ப்ளர் சொல்கிறாரு. இது ஒரு முக்கியமான விதி. என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஒருத்தங்களை பார்த்து பொறாமைப்படும்போது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்காமல் ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த விஷயங்கள் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது நம்மக்கிட்ட வராமையே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்மள மாதிரியே தான் மற்றவங்களுக்கும் இலக்குகள் இருக்கும். இப்போ ஒருத்தங்க நிறையா பணம் சம்பாரித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா, அவங்க எந்த விதமான கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவுகளை வச்சுட்டு அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க என்னென்ன மாதிரியான செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அவங்க என்னென்ன திறமைகளை உருவாக்குனாங்க, என்னென்ன திறமைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. நாம் எப்படி நம்முடைய இலக்குகளை அடையிறதுக்கு, எஸ்பெஷலி பணம் சம்மந்தப்பட்ட இலக்குகள் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணி ஜெயித்தவங்க. ஸோ இந்த பணக்காரங்க அல்லது பணம் வச்சுருக்கிறவங்கள பார்த்து நம்ம செய்ய வேண்டிய நம்பர் 1 விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இன்டைரக்டாவோ அல்லது டைரெக்டாவோ எப்படி அவங்க அந்த பணத்தை சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது. ஸோ இதுதான் 18வது விதி நமக்கு சொல்கிறது. அடுத்து